வெல்கம் டு Ultramind. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம அடிக்கடி பயன்படுத்துகிற கேள்வி பதில்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்லேயே கேட்டு இங்கிலீஷ்லேயே ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், இது எப்படி உடஞ்சிது அப்படின்னு கேட்குறதுக்கு How did it break? How did it break அப்படின்னு கேட்கலாம். இப்போ அவன் கை தவறி கீழே போட்டுட்டான், அவன் கை தவறி கீழே விழுந்துருச்சு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு he dropped it. he dropped it அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இது உனக்கு போதுமா இல்லை இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு கேட்குறதுக்கு is this enough or do you want more? Is this enough or do you want more அப்படின்னு கேட்கலாம். இப்போ இல்லை எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லணும்னா this is enough. this is enough அப்படின்னு சொல்லலாம். அதுவே இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I want more. I want more அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவனை எங்கே பார்த்த அப்படின்னு கேட்குறதுக்கு Where did you see him? Where did you see him அப்படின்னு கேட்கலாம். இப்போ நான் பஸ் ஸ்டாண்ட் போகிற வழியில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லணும்னா I saw him on my way to the bus stand. I saw him on my way to the bus stand அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் கேன் ஐ டூ நவ்? வாட் கேன் ஐ டூ நவ் அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு உனக்கு எது சரின்னு படுதோ அதை பண்ணு, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை பண்ணு, அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு டூ வாட் எவர் யூ திங்க் இஸ் ரைட். டூ வாட் எவர் யூ திங்க் இஸ் ரைட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ எப்போ தூங்குவ அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் டைம் டு யூ கோ டு பெட்? வாட் டைம் டு யூ கோ டு பெட் அப்படின்னு கேட்கலாம். இப்போது நான் 10 மணிக்கு தூங்குவேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ கோ டு பெட் அட் 10 o'clock. ஐ கோ டு பெட் அட் 10 o'clock அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் ஒன், நீ காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறதுக்கு What do you want to do after graduation? What do you want to do after graduation அப்படின்னு கேட்கலாம். இப்போ அதுக்கு நான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமில் எழுதலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லணும்னா I would like to attend competitive exams. I would like to attend competitive exams அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.